வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா டாப் 7 சீக்ரெட் ஆஃப் யுவர் ஸ்டைலை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் ஸ்டைலை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க ஒரு 7 சீக்ரெட்ஸை பற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ இது 7 டிப்ஸ் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இதை நீங்கள் இந்த வீடியோவை முடிக்கும் போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸே பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் ஸ்டைலை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. உங்களோட பர்சனாலிட்டி படி நீங்கள் உங்கள் ஸ்டைலை சூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க, யாரோட உதவியும் இல்லாமல். டாப் 7 சீக்ரெட்ஸை பற்றி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து கலர் பேலட். ஸோ உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு கலர் 3 to 4 கலர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இட் மே பி பேஸ்டல் கலர்ஸ், இட் மே பி நியூட்ரல் கலர், திஸ் மே பி எர்த்தி டோன் கலர்ஸ். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை 3 கலர்ஸ் இல்லை 4 கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை பொறுத்து தான் நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி போட போகிறோம். தென் வந்து சீக்ரெட் நம்பர் 2, ஃபிட் ஓவர் பிராண்ட். உங்களுக்கு ஒரு பிராண்ட், அதாவது நம்ம பிராண்டட் ப்ராடக்ட் போட்டால் செலிபிரிட்டி மாதிரி நம்ம பிராண்டட் ப்ராடக்ட் போட்டால் மட்டும் தான் கிளாஸியாக தெரியும், இல்லைனா கான்ஃபிடென்ட்டாக தெரியும். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது நம்ம மைண்ட் செட்டை பொறுத்தது. ஸோ நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து நல்லா ஃபிட் ஆகுது, ஸோ நீங்கள் ஒரு டிஷர்ட் போடுறீங்க, அது உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகுது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ்லெஸ். ஓகேவா? நீங்கள் பிராண்ட் வாங்குறீங்க, பிராண்ட் போடுறீங்க, இதை பற்றிலாம் யாருக்குமே எந்த கவலையும் கிடையாது. ஸோ யாருமே நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பிராண்டடான்னு வந்து எனக்குமே கேட்க மாட்டாங்க. தூரத்தில் இருந்ததுன்னா நம்மள ரசிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் ஒன் வந்து பேசிக் ஐட்டம் ஆர் பவர்ஃபுல் மூவ்ஸ். பேசிக் ஐட்டம்ஸ்னால் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப அந்த கோட்டு ஷூட்டு அந்த மாதிரி போட்டாலாம் பக்காவாக இருப்பீங்கலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டு, ஒரு ப்ளூ ஜீனு ஆர் பிளாக் ஜீனு, தென் வந்து ஃப்ளாட்ஸு, இல்லைனா வந்து ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ், இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் அவுட்ஃபிட்டு. தென் வந்துட்டு லேயர் லைக் எ ப்ரோ. நீங்கள் சும்மா வெளியே போகும்போது சும்மா ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லேயர்ஸ் வந்து கொடுக்கணும். ஒரு சும்மா நான் ஒரு டிஷர்ட் எடுத்தேன், நான் சும்மா போட்டு போனேன் அப்படி இல்லாமல் நீங்கள் அதை எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போடுறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேண்ட் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்ச் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற அதுக்கு ஃபிட்டாகிற கலராக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போடணும். தென் வந்து அக்சசரிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சிம்பிளாக அக்சசரிஸ் போட்டாலுமே அது வந்து உங்களை எலகண்ட்டாக தூக்கி காட்டும். ஸோ வந்து பேஸ்டல் கலர்ஸ்க்கெலாம் கோல்டன் கலர், இது லெஹங்காக்கெலாம் கோல்டு கலர் இயரிங்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் உங்களை தூக்கி காட்டும். நெக்ஸ்ட் வந்து பிளான் அவுட்ஃபிட் ஹெட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து வந்து நான் காலையில் கிளம்புற அவசரத்தில் ஒரு அவுட்ஃபிட் எடுத்து போட்டு போகிறேன்னா கண்டிப்பாக அது நான் வந்து மேட்சாக இருக்கா, இது இதுக்கு கரெக்டாக இருக்கா, இது அதுக்கு கரெக்டாக இருக்கா, எதுவுமே நான் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 to 3 days பிஃபோரே நீங்கள் 1 வீக்குரியதை நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 3 daysக்குரியதை வந்து முன்னாடியே நான் எடுத்து வச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 7th டிப் என்னன்னா, கான்ஃபிடென்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டைல் ஹேக். ஸோ நீங்கள் போடுற காஸ்டியூம்ஸ், நீங்கள் போடுற அவுட்ஃபிட் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். நீங்கள் வந்து இது எனக்கு நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் யோசித்தீங்கன்னா யூ கான் ஹேண்டில் பீப்புள்ஸ். ஸோ வந்து நீங்கள் உங்கள் இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் உங்கள் அவுட்ஃபிட்டில். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்து என்னென்ன சீக்ரெட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருக்கேன். தென் இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க வந்து எப்படி ஸ்டைல் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் கைஸ்.